கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான இறைமக்களே, இந்த பரிசுத்த நன்னாள் காலை தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை மைந்த தூயாவின் திருநாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த தொழுகையினுடைய துவக்கத்திற்காக யாவரும் எழுந்து நின்று சத்தாய் நிஷ்களமாய் என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது. தொழுகையினுடைய துவக்கத்திற்காக நாம் அனைவரும் நின்றவாறு இறைவேண்டல் செய்வோம். மகா கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உண்மையின் வடிவாக இந்த உலகத்தில் பிறந்தவரே, உண்மையின் உரைக்கல்லாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தவரே, உம்மில் நம்பிக்கை கொண்டு உம் வார்த்தைகளிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற அனுபவங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் அந்த உண்மையுள்ள ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில் இந்த தேசத்தில் வாழுகின்ற உம் அடியவர்களாகி நாங்கள் எந்த இடத்தில் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளினுடைய இந்த தொழுகை உம்முடைய பார்வைக்கு விருப்பமுடையதாக இருக்கட்டும் ஆண்டவரே. தொழுகையில் இணைந்திருக்கிற மக்களை கடவுள் ஆசீர்வதியும். பல்வேறு நிலைமைகளில் பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற மக்களையும் கடவுள் அழைத்து வாரு. இணைந்து இந்த தொழுகையிலே உம்முடைய திருத்துட்டத்தை நாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு உமக்காக வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரியும். இவை அனைத்தையும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் ஒப்புவிக்கின்றோம் அன்பு பிதாவே, ஆமென். ஞான பாடல் 433வது பாடலை பாடுவோம். ஏகோபித்து சேருங்களில் என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். Sera
படிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 119 89 துவங்கி 96 முடிய உள்ள கவிகளை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 119 89 துவங்கி 96 முடிய 748வது பக்கம். 748வது பக்கம். கர்த்தாவே, உமது வசனங்கள் என்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இணைந்து படிப்போம். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுகள் நீக்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எனக்கு என்பதாக எப்பொழுதும் நிற்கிறது. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு அல்லது அமர்ந்த நிலைமையில் நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை கடவுளுடைய சமூகத்தில் மனம் திறந்து தெரியப்படுத்துவோம். கடவுள் ஈவாக கருணையாய் தந்திருக்கின்ற இந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். நாங்கள் ஞானமுள்ள இருதயமுள்ளவர்களாய் இருக்கும்படி நாட்களை எண்ணுகின்ற அறிவை எங்களுக்கு தாரும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வசனத்தை நான் மறந்து போயிருப்பேன் என்று சொன்னால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கடவுள் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம், அன்பு ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியில் வருவதற்கு கூட தகுதியற்ற பாத்திரமாய் இருக்கிற நான், நீர் உண்மை உள்ளவர், நீர் நேர்மையாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், பரிசுத்தத்தில் சற்றளவும் குறையாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடவுளாய் ஜீவித்தவர். அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக இந்த காலை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எந்த பாவியையும் புறம்பே தள்ளாத நம் ஆண்டவர், எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் அதே நிலைமையில் வருகின்ற போது நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற விதமாய்
நாம் என் மெய்ப்பரே நல்லீசரே என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாள்தோறும் கற்று அவைகளின் அடிப்படையில் உண்மையாய் வாழ்வதற்கு என்னை அழைத்தீர். உம் வசனத்தை மறந்து மனம் போன போக்கில் நான் கடந்து சென்றிருப்பேன் என்று சொன்னால் என்னையும் என் குடும்பத்தின் மக்களையும் என் திருச்சபையின் சமூகத்தின் மக்களையும் நீர் மன்னித்து உண்மையாய் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கட்டளையிட்டு அருளியிருக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் தங்களை தாழ்த்தி தங்களை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நிற்கின்ற உம் அடியவர்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நீர் நடத்தும். தொடர்ந்து பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். எத்தனை அதிசயமாய் எத்தனை ஆச்சரியமாய் எங்களை நடத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். எத்தனை விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நெருக்கியது, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நினைத்த போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையினுடைய வார்த்தைகளை நமக்கு தந்து, திருமறையினுடைய வசனங்களை நமக்கு தந்து இந்த உலகத்தில் இன்றளவும் ஜீவிப்பதற்கு நம்மை நடத்தி இருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற நன்மைகளுக்காக நினைத்து பார்ப்போம். நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார், நமக்கென்று ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கின்றார், நல்ல உறவுகளை தந்திருக்கிறார், நல்ல பெற்றோரை தந்திருக்கிறார், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் நாம் வாழ்வதற்கென்று சொல்லி ஒரு குடியிருப்புகளை தந்திருக்கிறார். நாம் அந்நிய மண்ணில் கடந்து வந்திருந்த போதும் கூட நம்மோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றும் நிலைத்திருக்கிறவராய், நம்மோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்மை வழிநடத்துகிறவராய் இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற வெற்றிகளுக்காக நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளுக்கு தந்திருக்கின்ற கல்வி வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். பணி வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். எத்தனை இக்கட்டுகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்க நன்றி செலுத்துவோம். தந்திருக்கின்ற திருச்சபைக்காக, தந்திருக்கின்ற நல்ல கூட்டுறவுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றிகளை செலுத்துகின்ற விதமாய் நம் அனைவரும் இணைந்து என்ன நடந்தாலும் நன்றி ஐயா என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம். என்ன நடந்தாலும் நன்றி
ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தியனா நாம் இணைந்து அருளாதராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அறத்தை இன்று எங்களுக்கு தாரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நினைக்க முடியவில்லை. ஆமென். தொடர்ந்து ஞான பாடல் 249வது பாடல், என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம். ஞான பாடல் 249வது பாடல். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் தொடர்ந்து படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி யாத்ராகமம், வசனங்கள் 1 முதல் 9 வரைக்கும். யாத்ராகமம் 34வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 9 வரைக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்டு முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான்.
கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 முடிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 முடிய. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 19 முடிய. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 19 முடிய. சுவிசேஷ பாடம் வாசிக்கும் பொழுது சபையார் எழுந்து நிற்கவும்.
நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு தெரிந்தெடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். வசித்து முடிந்தது. தேவன் நமக்கு மகிமை உண்டாவதாக. அமருங்கள். தொடர்ந்து அன்பு பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடலை இப்பொழுது பாடுவார்கள். தேங்க்யூ. தொடர்ந்து நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சத்திய வசனத்தில் வளர்கின்ற மக்களாக உம்மில் நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு கூட வாழ்கின்ற அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது, எந்த தெய்வம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய மரண பரியந்தம் வரையிலும் நடத்துகின்றவர். இன்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய நிறைவு மட்டும் நம்மோடு கூட நிலைத்திருக்கிற ஆண்டவர்.
அந்த ஆண்டு வரை நம் சொந்த இரட்சகராக கொண்டு செயல்படுவதற்காகத்தான் நம்மை இந்த இடத்திற்கு கடவுள் அழைத்து வந்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்காக தொடர்ந்து வாழ்வதற்கான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிடத்திலே வாஞ்சித்து நாம் கேட்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் ஈவாக தந்திருக்கின்ற கை குழந்தைகளுக்காக, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் கடந்த நாட்களிலே தேர்வு முடிவுகளை மகிழ்ச்சியோடு கூட வெற்றி பெறுவதற்கும் நல்ல மதிப்பெண்களையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நல்ல முறையிலே படிப்பதற்கான வாய்ப்புகளை எங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் வாஞ்சித்து கேட்போம். தொடர்ந்து 10ஆவது வகுப்பு போர்டு எக்ஸாம், இன்னும் பல விதங்களிலே தேர்வுகளை எழுதிவிட்டு 19ஆம் தேதி தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கடவுள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் நல்ல மதிப்பெண்ணோடு கூட வெற்றி பெற்று எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு கோர்ஸை தெரிவு செய்வதற்கு கல்வியை கற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறதே, உன் பிள்ளையெல்லாம் கடவுளால் போதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரியதாயிருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக எப்பொழுதும் தங்கியிருப்பதற்கும், எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்வதற்கும், திருமறையினுடைய வசனங்களை நாடுவதற்கு இரவும் பகலிலேயும் அதிலே தியானமாயிருக்கிற அனுபவத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னவர், செடியானது கொடி எப்படி நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு கூட இருக்கிறதோ அதே அனுபவத்தோடு கூட ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கடவுளுடைய திரு வார்த்தைகள் எவ்வளவு சத்தியம் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை மாறாதது. அந்த வார்த்தையினாலே உலகத்தை படைத்த கடவுள், உலகத்தினுடைய எல்லா படைப்புகளையும் தன்னுடைய சொல்லால் படைத்த கடவுள், வார்த்தையாம் கடவுள் இந்த உலகத்திலே மனு உருவேற்ற கடவுள். ஆண்டுடைய சத்தியத்திற்குள்ளாக நிலைத்து நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். வாலிப பிராயத்திலும் சிருஷ்டிகர் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிற போது இந்த உலகத்திலே இந்த தலைமுறைகள் செல்லுகின்ற பாதைகள் தவறுதலான ஒரு பாதைகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்களே. பத்திரிகை துறையிலே, ஊடகங்களிலே நாம் பார்க்கின்ற போது இந்த சமூகத்தினுடைய மக்களை எப்பொழுதே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவது சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய இல்லத்தில் பிள்ளைகள் இருக்கின்ற போது நமக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் வெளியில் அவர்கள் கடந்து செல்கிற போது என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள், எந்த சமூகத்தின் சூழல்களிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், நல்ல புத்தியை கடவுள் கொடுக்க வேண்டும். கடவுள் தந்திருக்கின்ற பிள்ளைகளினுடாய் நம்முடைய குடும்பங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு யோசேப்பை போல எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் என்று ஆண்டவர் சமூகத்திலே நாம் கேட்போம். இன்னும் உயர் கல்விகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உண்டே, ஆஸ்திரேலிய தங்கி கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காக ஜெபிப்போம். கல்வியை முடித்துவிட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற எத்தனை சகோதர சகோதரிகள் உண்டு, அவர்களுக்காக ஜெபிப்போம். நான் நன்றாக படித்திருக்கிறேன், ஆனால் பணிக்கேற்ற நிலைமையில் என்னுடைய கல்வி இல்லை, ஏதோ ஒரு நிலைமையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த கத்தா தேசத்திலும் கூட உழைத்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற சகோதரர்கள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய நிலையை அறிந்து எந்த நிலைமையில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டம் இருக்குமோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் உம்முடைய மக்களை உயர்த்த வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலங்களில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக இருங்கள் என்று சொன்னவரே, எங்கள் தலைமுறையிலே ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி குடும்ப வாழ்வை அமைத்த கடவுள் என்னுடைய சகோதரிக்கு,
என் உடன்பதற்கு சகோதரனுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று சொல்லி ஏக்கங்களோடு கூட இருக்கின்ற மக்கள் உண்டு. அவர்களுக்காக அப்படி சமூகத்தில் வருகிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று மனதிற்குள்ளாய் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கடவுளே, அன்று ஒரு பெண்மணி அன்னாள் ஆலயத்தில் கடந்து சென்று தன் வியாகுலத்தையும் உள்ள குமரலையும் அவருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தினார். தனிமையை தேடுகின்ற ஒரு பெண்மணியாய் இருந்தாள். எனக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கங்களை என் ஆண்டவர் அறிவார். என் குடும்பத்திலே பல நிலைமைகளிலே நான் வேதனைகளை சகித்திருக்கிற சூழல்களிலே என் கண்ணீர் கவலைகள் இறைக்கப்படுகின்ற இடம் ஆண்டுடைய ஆலயம் என்று சொல்லி கடந்து வந்து ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஜெபத்தை, அவருடைய கண்ணீரை ஆண்டவர் அந்த ஆலயத்தில் கண்டார். அவள் அதற்கு பின்பதாக துக்க முகத்தோடு கூட இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற மக்கள் தங்களுடைய குடும்பங்களிலே, தன் உடன்பிறப்புகளிலே, தான் பணியாற்றுகின்ற வேலை ஸ்தாபனங்களிலே தன்னோடு கூட பணி செய்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபையினுடைய கடாட்சங்களை வெளிப்படச் செய்யும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த ஆலயத்தில் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு கடவுள் உண்மையான ஆசீர்வாதங்களை தாரும். என் பெயரை முன்னிட்டு 2 பேரோ அதற்கு மேற்பட்டவர்களோ எங்கு இணைந்து ஜெபிப்பீர்களோ அங்கு என்னை கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த இடத்திலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து எம் திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தாரும். இந்த ஆலயத்தில் நான் கடந்து வந்து ஜெபித்தேன், என் விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கடவுள் கேட்டார் என்று சொல்லி இந்த இடத்தில் சாட்சி கூறுகிற அனுபவத்தை கடவுள் உருவாக்கி தருவீராக. இன்னும் கருவிலே குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற அன்பு மக்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. விடுதலை வாழ்வை எதிர்நோக்கி இருந்த மக்களுக்கு விடுதலை வாய்ப்பை கொடுத்தீர். என் விடுதலை வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு சுகபத்திரமான விடுதலை தாரு. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கின்ற போது அவள் துக்கமடைகிறாள். நாகிலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போது துக்கத்தை மறந்து போய் விடுகிறாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நேரிட்ட போது அவருடைய 10 ஜனங்களும் அவரோடு கூட இருக்கின்ற அகிலத்தாரும் அதை கேள்விப்பட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் திருமறையிலே படிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுக்க இருக்கின்ற விடுதலைகளை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுகிற தருணத்தை தார். இந்த திருச்சபை வளர்ந்து பெருகட்டும். அன்பு ஆண்டவரே, பல விதங்களில் பணிகளை செய்கின்ற மக்கள் உண்டு. ஆசிரியர்களாய், இன்னும் கல்லூரிகளிலே பணியாற்றுவர்களாய், இன்னும் மருத்துவமனையிலே பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்ற மக்களாய், இன்னும் பலவிதமான கம்பெனிகளிலே பணி செய்வர்களாய், ஆயில் அண்ட் கேஸ் இன்னும் பல டிபார்ட்மெண்ட்டிலே பணி செய்வர்களாய், நிறுவனங்களை நடத்துவர்களாய், வியாபாரங்களை செய்கிறவர்களாய், கொத்த வேலை, சென்டிங், டைல் ஒட்டுகின்ற பணி, இன்னும் இதற்கு மேற்பட்ட அநேக பணிகளை செய்கின்ற மக்கள் இந்த இடத்தில் உண்டு. டிரைவராக, இன்னும் பலவிதமான டெலிவரி பண்ணக்கூடிய நிலைமையோடு கூட இருக்கிற பல மக்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திற்கு கடந்து வந்து உழைத்தால் என் வாழ்வு வளம் பெறும், என் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கலாம், என் பிள்ளைகளுடைய தலைமுறையாவது நன்றாக இருக்கும் என்று சொல்கிற நம்பிக்கையோடு கூட இந்த ஏழை மக்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். நீர் அறிவீர். கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான் என்று சொன்னீர். வாழ்க்கையினுடைய வெறுமைகளை கடவுள் மாற்றி போடும், தரித்திரங்களை மாற்றி போடும். கடன் பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கப்பட்டு எம் வாழ்க்கையில ஒரு பெரிய உபத்திரவத்தின் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேனே, எப்படி இதிலிருந்து தப்பித்து வர முடியும் என்று சொல்லி
இரவும் பகலும் கண்ணீரோடு கூட இருக்கின்ற எத்தனை மக்கள் இந்த ஆலயத்தில் உண்டு உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற போது முகத்தை பார்க்கலாம், ஆனால் எங்களுடைய ஆண்டவர் உள்ளான இருதயத்தை அறிந்து வைத்திருக்கின்றீர். என் மக்கள் எந்த வியாகுலத்தோடு கூட இந்த ஆலயத்தில் வந்திருக்கார் என்பது அவருக்கு தெரியும். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கடவுள். சோர்ந்து போய் பதட்டத்தோடு நிலை குறைந்து போய் இந்த ஆலயத்தில் நீங்கள் கடந்து வந்திருந்தால் உங்கள் விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கடவுள் கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் முழுவதும் அவர் நன்மை செய்தவராய் இருந்தார். சமூகத்தில் புறம் தள்ளப்பட்டு ரோட்டோரங்களிலே கிடந்து நாதியற்று கிடந்திருக்கிற மக்களை கடவுள் தேடி சென்றார். அவர்களுக்கு வாழ்வு வழங்கினார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துகின்றவர். நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை நிறுத்துகின்றவர். நம்மை உள்ளம் கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறவர். நம்மையும் தூக்கி நிறுத்துவார் என்று சொல்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக எப்போதும் இருக்கட்டும். அன்பு ஆண்டவரே, இன்னும் கொடிய நோய்களுக்குள்ளாக சிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற மக்கள் உண்டு. அறுவை சிகிச்சைகள் முடித்து அடுத்த நிலைமையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற மக்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இருதய சம்பந்தமாய், நுரையீரல் சம்பந்தமாய், இன்னும் லிவர் சம்பந்தமாய், இன்னும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாய், உடலிலே முடக்கப்பட்டவர்களாய், மனதளவிலே பலவிதமான கஷ்டங்களோடு கூட வாழ்கின்ற மக்களாய், சொல்ல முடியாத வேதனைகளை மனதிற்குள்ளாக சுமந்தவர்களாய் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற மக்களை அறிவீர். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் உம்முடைய மக்களை தொடட்டும். என் குடும்பத்திலே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடிய பிரச்சனை இருக்கிறதே, எப்படி அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம்? எங்களை கடவுள் கைவிட்டு விட்டாரா? எங்களை உதறி தள்ளிவிட்டாரா? எங்கள் விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை அவர் கேட்கவில்லையா என்று சொல்லி நாம் எண்ணலாம். நன்றும் பவுலடியாருக்கு பெரிய பயங்கரமான பாதிப்பு இருந்தது. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான அனுபவத்தோடு அல்ல, என் கிருபை உனக்கு போதும், பலஹீனத்திலும் என் பலன் உன்னிலே பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் திருச்சபையின் மக்களுடைய வாழ்க்கையிலும் பலகீனத்தோடு கூட இருக்கின்ற மக்கள் உண்டு. பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். விழுந்து போய் மடங்கடிக்கப்பட்டவளாய் சிதறுண்டு இருக்கின்ற மக்களை தூக்கி நிறுத்தும். சோர்ந்து போய் பதட்டத்தோடு பலவிதமான திகிலோடு கூட இருக்கின்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை தாரும். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, ஒரு பூச்சியை போன்று இருக்கின்ற நிலைமையோடு கூட இருக்கலாம். ஆனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்று சொன்னீரே. வழங்கப்படுகின்ற சிகிச்சை முறைகளை கடவுள் வாய்க்கு செய்யும். சுகத்தை தாரும். உம்முடைய தழும்பு அவளை குணமாக்கட்டும். வாழ்வு தருகின்ற ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள், தனிநபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலும் கூட இல்லங்களை கட்டி கொண்டிருக்கிற மக்கள், நிலங்களை வாங்க வேண்டும், பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி பலவிதங்களில் எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கடவுள் அருளி செய்யும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே, அவரிடத்தில் யாதொரு மாறுதல் வேற்றுமை நிலைமையில்லை என்று சொன்னீரே. அந்த அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. திருச்சபையினுடைய அனைத்து விதமான இறைப்பணிகளை கடவுள் ஆசீர்வதியும். கிளை சங்கங்களை கடவுள் ஆசீர்வதியும். குறிப்பாக என்னுடைய திருச்சபையில் நடைபெற இருக்கின்ற
VBS நிகழ்வுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்ற மாதத்தில் நடைபெற இருக்கிற நிகழ்விலே அநேக பிள்ளைகள் ஆண்டுடைய வசனத்திலே வேரூன்றி வளர்வதற்கு இந்த நிகழ்ச்சி மூல காரணமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வசனம், திருமறையினுடைய வசனங்களில் நிலைத்திருக்கின்ற மக்களாய் எம் திருச்சபையின் மக்கள் வளர்ந்து பெருகட்டும். அநேக பிள்ளைகளை ஆண்டவருடைய அன்பால் இந்த இல்லத்திலே இணைத்து உம்மில் நிலைத்திருக்கிற அனுபவத்திலே உருவாக்கி தருவீராக. சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பலகீனங்கள், தொற்றுகள் எந்த நிலைமையிலும் எந்த பாதங்களை வராதவாறு பாதுகாத்து கொள்ளும். புதிய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையின் மக்கள் பல விதங்களிலே கடினங்களின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் இருந்தாலும் இதற்கென்று சொல்லி கொடுக்கிறார்கள். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கண்டுகொள்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. முதல் டேமில் நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுப்பதற்கான அத்தனை விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருவீராக. குறிப்பாய் நாங்கள் வாழுகின்ற தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்த தேசத்தை கடவுள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தேச வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த தேசம் வளர்கின்ற போது இந்த தேசத்திலே பணியாற்றுகிற மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கண்டுகொள்வார்கள். எனவே இந்த தேசத்தில் பலவிதமான ப்ராஜெக்ட், பலவிதமான திட்டங்கள் உருவாக்கப்படுகிற அனுபவத்தை உருவாக்கித்தாரும். உலக நாடுகளுக்காக பதட்டத்தின் மத்தியில் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஆண்டவரே இயல்பு நிலைமைகளுக்கு திரும்பட்டும். அமைதியை வழங்குகின்ற கடவுள் ஒருவர் இருக்கிறார். எனவே மனிதநேயத்தோடு மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற அனுபவத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் தார். இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்திய தேசத்தை ஆளுகின்ற மக்கள் இறை ஆண்மைக்கு பந்தகம் விளைவிக்காதவாறு பொறுப்புணர்ச்சியோடு மனிதநேயத்தோடு கூட மக்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. மனிதம் ஆழ்வு வேண்டும், மனித மாண்புகள் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வுகளை தருவீராக. இந்திய தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியங்களையும் கடவுள் ஆசீர்வதியும். அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுத்தப்படட்டும் ஆண்டவர். தொடர்ந்து நாளினுடைய தொழுகையை கடவுள் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கிறிஸ்துவின் கரங்களில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். அன்புக்குரியோரே, திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில
அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. பொறியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நாம் நின்றவாறே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான கால்வெளியிலும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக மனப்பூர்வமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக மரித்து வைத்த ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வேதத்தை சத்தியங்களை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க முற்படுவ போது ரஜா அடியாரோடு பேசும், ஆசீர்வதியும். மாறி பூமியில் இறங்குற போது நிறைவான பலன் தருகிறது போல இந்த நாளிலும் விதைக்கப்படுகிற விதைகள் 30, 60, 100 பலன் தர அருள் செய்யும். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பு ஆண்டவராமே நடத்தி தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். சிறுநேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்துகொள்ளப்பட்டதான வேதவசனம், கொடுக்கப்பட்ட வேதவசனம் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளல் என்கிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்தோம். இவனமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு கட்டளை கொடுத்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பினார். பாவ மன்னிப்பு
மனம் திரும்புதல் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை உபதேசம் என்று நாம் தியானித்தோம். இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்பத்திலே பிறந்ததினாலோ மதம் மாறினதினாலோ ஒருவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாக மாறுவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் உள்ளங்கழுகப்படுகிற போது தனக்காக மரித்து வைத்த ஆண்டவரை வாழ்வின் இரட்சகராக ஏற்று மாம்சம் பிசாசு உலகத்துக்கு டாட்டா சொல்லிவிட்டு ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவங்களை அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்று இயேசுவை உள்ளத்தில் ஏற்று அவரை உண்மையாய் பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்கள், பக்தகோடிகள் அல்ல. ஆண்டவருக்கு பக்தர்கள் தேவையில்லை, சீடர்கள் தேவை. எவனமாக ஒரு சீடன் தன் குருவை பின்பற்றுவானோ அவனமாக ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகின்ற அடியொற்றி நடக்கின்ற பிள்ளைகளே ஆண்டவருடைய சீடர்கள். என்னை பின்பற்றுங்கள், நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவனமாக ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகின்ற போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இல்லை, கல்லறை வெளித்தோட்டத்திலே வெண்மையாக இருக்கும், உள்ளே அசுத்தமாக இருக்கும். இந்த அநேக கிறிஸ்தவருடைய வாழ்வை அவனமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும், உள்ளத்திலே இயேசு வர வேண்டும். ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்று உண்மையாய் அவரை பின்பற்றுகின்ற போது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். கண்ணை மூடுகிற போது ஆண்டவர் ராஜ்யத்திலே ஆண்டவரோடு இருப்போம். அந்த நித்திய ஜீவ நம்பிக்கையை தருவதற்காகவே இயேசு உலகத்திலே பிறந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். பாவத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு ஆண்டவர் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை இருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். ரோமர் 6வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம் அதை அழகாய் சொல்கிறது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவரை வாழ்விலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை என்னை ஆளுகிற ஆண்டவராக, என்னை நடத்துகின்ற தெய்வமாக ஏற்று அவரை பின் செல்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? பாவமன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், முடிவு நித்திய ஜீவன். இந்த நாளிலே அவனமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ஒரு மனிதன் ஆண்டவரிலே வளர வேண்டும், ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்காக நாம் சிந்தனைக்காக சென்று கொண்ட அந்த வசனத்திலே ஆண்டவர் மத்தியஸ்த மன்றாட்டிலே சீடர்களுக்காக ஜெபிக்கின்ற போது அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வசனம் சத்தியம். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்ந்தார். பிரார்த்தனிடத்திலே தைரியமாய் சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த வசனத்தின்படி வாழ்கிற போது நம்முடைய வாழ்வும் பரிசுத்தமாக மாறுகிறது. நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, ஆண்டவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். வேத வசனம் சத்தியம். அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. நாம் முறைமையாக வாசித்த சங்கீதத்தில் உள்ளமாக பிரச்சனை வேளைகளே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிறது. உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாயிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று 119வது சங்கீதத்திலே 92வது வசனத்தை சங்கீதக்காரன் சொல்கிறான். இன்னும் நாம் வேதத்தை குறித்து தியானிக்கிற போது அது நம்மை பலப்படுத்துகிறதாக, நம்மை வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. ஆகவே 119வது சங்கீதத்திலே 105வது வசனம் சொல்கிறது, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இன்னும் நியாய தீர்ப்பும் வசனத்தின்படிதான் என்று வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை நாம் படிக்கிற போது 12வது அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். கடைசி நாள் நியாய தீர்ப்பு வசனப்படி அமையும். ஆகவே இந்த உலகத்திலே வாழ்கிற போது நாம் வசனத்தை அற்பமாக எண்ணாதபடி இந்த வேத புஸ்தகம் விருதாவாய் நம்முடைய கரங்களில் தரப்படவில்லை. நாம் தினமும் இதை வாசிக்க வேண்டும், இதன்படி வாழ வேண்டும், வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காகவே இந்த வேத புஸ்தகம் நமக்கு தரப்பட்டது. நாம் அறிந்திருக்கிறபடி பழைய ஏற்பாடு எபிரேயத்திலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் எழுதப்பட்டது. 5 லத்தீன் மொழியிலே அது மொழிபெயர்க்கப்பட்டது. லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்ததற்காக அநேக பக்தர்களை அந்த நாட்களிலே கொண்டார்கள். ஏனென்றால் சாமிமார்கள் மாத்திரம்தான் அதை படிக்கலாம், சாதாரண மக்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லி அதை மறைத்து வைத்திருந்தார்கள். டிண்டேல் என்று சொல்லக்கூடியதான பக்தன் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்ததற்காக அவனை மரத்திலே கட்டி எரித்தார்கள். அவன் சாகும்போது இவனமாக சொல்லிக்கொண்டே செத்தான், ஆண்டவரே இங்கிலாந்து அரசனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. அன்று உலகம் முழுவதும் ஆங்கில ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இங்கிலாந்து அரசனுடைய கண்களை ஆண்டவர் திறந்ததினாலே வேதம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு மிஷனரிமார்கள் அனுப்பப்பட்டு இன்று நம்முடைய கரங்களிலும் வேத புஸ்தகம் இருக்கிறது. ஆகையால் தான் ஆங்கில வேத புஸ்தகத்திலே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆக இவ்வளமாக அநேக ரத்தம் சிந்தி இந்த வேத புஸ்தகத்தை இன்று நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற போது தேவப்பிள்ளையே, இது அற்பமாக எண்ணாதே, இது வாழ்வு தரும் வார்த்தை, வாழ்க்கையை மாற்றும், தேவனோடு உறவு கொள்ள பண்ணும், இறுதியிலே நித்திய ஜீவனை தரும். ஆகவே ஆண்டோடைய வார்த்தையை நாம் ஒருபோதும் அற்பமாக எண்ணாதபடி அது தரப்பட்ட நோக்கத்தை நாம் உணர்ந்து அதை தினமும் வாசித்து அதன்படி வாழ்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆகவே நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டுமென்றால், 1வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கவனமாக நாம் தினமும் வேதத்தை வாசித்து அதை ஆராய வேண்டும். 1வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். தொடர்ந்து நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் எவ்வளமாக செழிக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகும். நாம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்வது உண்மையானால் ஒருபோதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை படாது, பாவம் மேற்கொள்ளாது. வசனம் சரியான வழி, வேதமே வெளிச்சம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு, வேதமே வெளிச்சம். அந்த வேத வெளிச்சத்தில் நடக்கிற போது நம்முடைய வாழ்வு வளரும், அது கனி கொடுக்கும், அது ஆசீர்வாதமாய் அமையும். ஆகவே ஒரு ஆண்டவருடைய மனிதன் பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும். இதை நம்முடைய ஆண்டவரும் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இது ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சொந்த வாயினாலே சொன்ன வார்த்தைகள். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தினந்தோறும் வாசிப்பது மாத்திரமல்ல, இவனமாக மாடு புல்லை தின்றுவிட்டு அதை அசை போடுகிறதோ அவனமாக நாம் வாசிக்கின்ற அந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? இதை விட சொல்ல வேண்டியவளை நான் விட்டிருக்கிறேனா? இதை செய்ய சொல்லுகிறவர்களை நான் செய்கிறேனா? இதில் நான் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் என்ன, நான் விட வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி வேத சத்தியங்களை நாம் வாசித்து
தினந்தோறும் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அந்த வேதவசனமாகிய மன்னா, அந்த ஞானப்பால் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும். ஆகவேதான் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே பெரேயா பட்டணத்தாரை குறித்து இவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார், அதாவது பிரேயா பட்டணத்தார், மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பிரேயா பட்டணத்தாருக்கும் தெசலோனிக்கா பட்டணத்தாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. தெசலோனிக்கா பட்டணத்தார் தினந்தோறும் வேதத்தை ஆராயவில்லை. ஆனால் பிரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். அது அவருடைய வாழ்விலே நற்குணசாலிகளாய் மாற்றிற்று. அகில உலகத்தையும் ஒரு குடை கீழ் ஆள வேண்டும் என்று சொல்லி அலெக்சாண்டர் விரும்பினான், அவனால் முடியவில்லை. நெப்போலியன் விரும்பினான், அவனால் முடியவில்லை. ஆனால் விக்டோரியா மகாராணியார், ஒரு பெண், அகில உலகத்தையும் ஒரு குடை கீழ் ஆண்டார். ஒரு நாள் ஒரு மனிதன் அவரிடத்திலே போய், ஒரு பெண், அகில உலகத்தையும் ஒரு குடை கீழ் ஆளுகிறீர்களே, உடைய தேசத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறதில்லை. அமெரிக்காவிலே இருட்டாக இருக்கும்போது இந்தியாவிலே பகல், இந்தியாவிலே பகலாக இருக்கிற போது அமெரிக்காவிலே இருட்டு. ஆக உம்முடைய ராஜ்யத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை, அகில உலகத்தையும் ஆளுகிறீர்களே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டதும் உடனே தன்னுடைய சிங்காசனத்தின் வேத புஸ்தகத்தை எடுத்து காட்டினார்கள். சிறு பிராயத்திலிருந்தே இந்த வேதத்தை வாசிக்க என்னுடைய பெற்றோர் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த வேதம்தான் இந்த ஞானத்தை எனக்கு தந்தது என்று சொல்லி அந்த விக்டோரியா ராணியார் தன்னுடைய அரியணையிலே வேத புஸ்தகத்தை வைத்திருந்தார்கள். அதை எடுத்து காட்டினார்கள். நான் தினமும் அதை வாசிக்கிறேன். அதுதான் இந்த ஞானத்தை, இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தது என்று சொல்லி அந்த விக்டோரியா மகாராணியார் ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே தான் லண்டன் மிஷனரி இயக்கம் போன்றதான முக்கியமான மிஷனரி இயக்கங்கள் தோன்றி உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவிற்று, இந்திய தேசத்திலும் பரவிற்று. அந்த ராஜ குடும்பம் என்று வேதத்தை மறந்ததோ அன்று கீழே இறங்கிவிட்டது. ஆனால் வேதத்தை மதித்த காலங்களிலே இந்த குடும்பம் மாதிரியாக ஆசீர்வாதமாக காணப்பட்டது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் தினந்தோறும் வாசிப்போம், தியானிப்போம், அதனால் ஆசீர்வதிக்கப்படும். ரெண்டாவது, இது வாசிக்கப்பட வேண்டியது, ஆராயப்பட வேண்டியதில்லை, கை கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே வேதத்தை வாசிப்பது, கேட்பது, அதில் கைக்கொள்வது அவசியமான ஒன்று. நம்முடைய ஆண்டவர் இதை குறித்து சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21, 23 வசனங்களிலே இவனமாக சொன்னார். யோவான் 14, 21, 23 வசனங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக,
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே போஜனம் பண்ணுவோம். 24வது வசனம், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நாம் ஆண்டவரிடத்திலே அன்பாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை வெளிப்படுத்துவது நாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா. அதை வாசிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வசனத்தை அழகாய் சொல்கிறார். ஒருவன் என் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனமாக கைக்கொள்ளும்போது என்ன ஆசீர்வாதம்! என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நாம் வசனத்தை கைக்கொள்ள நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே, ஆண்டவரோடு உள்ள உறவிலே வளருவோ, ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளை தினந்தோறும் ஒழுங்காய் வேதத்தை வாசித்து தியானித்தால் அந்த நாளுக்குரிய மன்னா, அந்த நாளுக்குரிய வழிநடத்துதல் அந்த நாளின் வேத பகுதி மூலமாக கிடைக்கும். வேத வாக்குத்தத்தங்கள், வேத ஆலோசனைகள், வேத வசனத்தின் மூலம் கிடைக்கின்ற எச்சரிப்பு, வேத வசனத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஆறுதல், இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அதை ஆண்டவர் புதை பொருளாக பொக்கிஷமாக வேதத்தை வைத்திருக்கிறார். அதை அந்நிய காரியமாக எண்ணாதபடி நாம் சொந்த காரியமாக எண்ணி அதை வாசித்து தியானிக்க வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. நான் என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி. இது அந்நிய காரியமல்ல. நம்முடைய அப்பன் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய எஜமான் இயேசு என்னுடைய வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் திரளான மக்களை போஷித்தார். அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது அந்த மக்கள் திரள்கூட்டமாக வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், போஜனத்துக்காக நீங்கள் என்னை பின்பற்றாதபடி நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று கடினமான உபதேசங்களை கொடுத்தார். உடனே அவர்கள் 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையிருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பிக்குங்கள். அதை மனுஷகுமாரன் உங்கள் கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்று சொன்னதும், இன்னும் தொடர்ந்து அவர் பேசின வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தபடியினாலே, பரிசுத்தத்தை குறித்து அவர் பேசினபடியினாலே அவர்கள் ஒவ்வொருவராக கடந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இறுதியாக சீடர்களும் பின்வாங்கி நடந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி. உடனே பேதுரு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அந்த செம்படவனுக்கு ஆண்டவரிடத்திலே நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது என்கிற அறிவு இருந்தது. ஆகவேதான் இறுதியிலே தலைகீழாக ஆண்டவருக்காக அவர் மரிக்க முடிந்தது. ஆண்டவரால் அவர் பயன்படுத்தப்பட முடிந்தது. இந்த வசனங்கள் நித்திய ஜீவ வசனங்கள் இந்த உலக வாழ்வுக்கும் மறு வாழ்வுக்கும் நமக்கு தேவையானவை. ஆகவே அதை நாம் வாசித்து கைக்கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யோசுவாவினுடைய புத்தகத்தை நாம் படிக்கிற போது ஆண்டவர் யோசுவாவிடத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அதை நாம் அடிக்கடி நாம் தியானிப்போம். ஆனால் ஆண்டவர் அதில் என்ன சொன்னார் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிவிட்டு, நீ இந்த மோசே உனக்கு ஒரு நியாயப்பிரமாணம் எழுதி தந்திருக்கிறானே, அதை தினந்தோறும் வாசித்து தியானி, அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னார். யோசுவா 1வது அதிகாரம் 5, 7, 8 வசனங்கள்.
வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான எந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. நீ இப்படி யோசுவா எப்படி நடக்கணுங்கிறத 7-8 வசனங்களிலே சொல்கிறார். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திறமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். சிலர் வேத புஸ்தகத்தை தங்களுடைய அறிவை பெருக்குவதற்காக படிப்பார்கள். உண்மைதான், வேதத்தை வாசித்தால் ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். சிலர் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஊழியத்திற்காக படிப்பார்கள், அதுவும் நல்லது தான். ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்வை உருவாக்குவதற்காக, வடிவமைப்பதற்காக, நாம் வசனத்தின்படி வாழ்வதற்காக இந்த வேதத்தை நாம் தினந்தோறும் வாசித்து தியானிக்க வேண்டும். பிலிகிரகாம் உடைய 100வது பிறந்த நாள் கொண்டாடின போது அவ்விடத்திலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி எப்படி அமைகிறது என்று கேட்டபோது 2 காரியங்கள் சொன்னார். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத தியானம். ஜெபத்திலே நீ ஆண்டவரோடு நண்பனாக இருக்க வேண்டும். உன்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிற காரியம் எதுவானாலும் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒரு நண்பன் நண்பனோடு பேசுவது போல ஆண்டவரோடு உறவு கொள்கிற ஒரு அனுபவம் உனக்கு வேணும். 2வதாக தினமும் வேதத்தை வாசித்து வேதத்திலிருந்து ஆண்டவருடைய நடத்துதலை பெற்று ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று அதன்படி வாழ வேண்டும். இந்த 2 காரியங்களும் இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி அந்த தேவ மனிதன் தன்னுடைய 100வது பிறந்த நாளிலே சொன்னார். உலகத்திலே அதிக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அந்த தேவ மனிதன் சொன்ன வார்த்தைகள் உண்மை. நாமும் வேதத்தை வாசிக்கிறவளாக மாத்திரமல்ல, கேட்கிறவளாக மாத்திரமல்ல, அதனுடைய வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. யோசேப்பு ஒரு நல்ல ஒரு சொப்பனம் கண்டு எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை அறிந்திருந்தான். 12 நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரன் அவனை வணங்கும்போது கண்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அதற்கான சோதனை ஒன்று வந்தது. போத்திபார் அரண்மனையிலே விபசாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்தபோது 10 கட்டளைக்கு அவன் பயந்து நடுங்கி ஓடினான். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற வேதவசனம் அவனை ஆண்டது. அவன் ஓடினான், ஆகவே இறுதியிலே உயர்த்தப்பட்டான். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 62வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் இவனமாக சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். பாவம் செய்ய வாய்ப்பு வருகிற போது, தேவ திட்டத்துக்கு மாறாக செயல்படுகிறதான வாய்ப்புகள் வருகிற போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நடுங்கி ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டவருக்கு பயந்து வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததினாலே உலகம் பாவ சந்ததியாயிற்று. ஒரு சிம்சோன், உன் தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது என்ற ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவன் அதில் இடம் கொடுத்ததினாலே இழந்தான். ஜடைகளை மாவரைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்னும் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தை உங்களுடைய வீடுகளிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு சோகமான ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் அது ஒரு எச்சரிப்பான ஒரு சம்பவம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். நாம் அறிந்திருக்கிறபடி சாலமோனுடைய நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதா
தாவீதினுடைய பிள்ளைகள் ஆண்டார்கள். இஸ்ரவேலை முதல் ராஜா யெரொபெயாம். அவன் என்ன எண்ணினான் என்றால், எல்லா மக்களும் எருசலேமுக்கு போனால் நம்மை விட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள் என்று சொல்லி அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதிலே அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட்டான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு தேவ மனிதனுக்கு வந்தது. அவன் அங்கே வந்து என்ன சொன்னான் என்றால், தாவீதுடைய வம்சத்திலே யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா எழும்புவான். அவன் இந்த பலிபீடத்தை தகர்த்து 13வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கிறேன். யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்று அவன் சொல்ல, அந்த பலிபீடம் வெடித்தது, சாம்பல் சிதறுண்டது. உடனே ராஜா அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டினான். நீட்டின கை மடங்கவில்லை. உடனே ராஜா அந்த தேவ மனிதனிடத்திலே, எனக்காக ஜெபியப்பா என்று சொன்னபோது அவன் ஜெபித்தான். அந்த கை திரும்பவும் மடங்கினது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த ஒரு வாக்குத்தத்தம், நீ அந்த இடத்திலே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் திரும்ப வேண்டும் என்பது. ஆனால் நடந்தது என்ன? ராஜா அவனை அழைத்து, நான் உனக்கு வெகுமதி தருவேன் என்று சொன்னபோது, ஆண்டவர் இந்த இடத்திலே அப்பம் புசியக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், நான் போகிறேன் என்று வேகமாக திரும்பி சென்றான். இதை பார்த்து கொண்ட இன்னொரு தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனாரிடத்தில் சொல்ல, அந்த கிழட்டு தீர்க்கதரிசி உடனே ஒரு கழுதையில் ஏறி சென்று இவனை வழிமறித்து, ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், நீ என் வீட்டுக்கு வா என்று அழைத்து சென்று அப்பவும் ரசமும் கொடுத்தான். ஒரு தீர்க்கதரிசி அல்லவா சொல்கிறான் என்று சொல்லி அவன் ஆண்டுடைய வார்த்தையை மீறி அங்கே அப்பவும் தண்ணீரும் குடித்தான். அதை குடித்து கொண்டிருக்கிற போதே அதே தீர்க்கதரிசி வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, நீ ஆண்டுடைய வார்த்தையை மீறினாலே நீ வீடு சென்று அடைய மாட்டாய் என்று சொல்லி. அவனமாக அவன் சென்றபோது ஒரு சிங்கம் அவனை கொண்டு போட்டது. ஒரு சோகமான ஒரு அதிகாரம் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். அதை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவன் சொன்னபோது அந்த ராஜாவினுடைய கை கூட நீட்டின கை மடங்கவில்லை. அந்த வேதம் நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு சத்தியமாகும். வேதத்தை இந்த உலகத்திலே கோடி கோடியான ஜனம் ஆண்டவரை அறியாதிருக்கிற போது அதை அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. உபாகமம் 11வது அதிகாரம்
19, 20, 21 வசனங்கள் படிங்க. உபாகமம் 11, 19, 20, 21. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவாக ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நல்ல வசனங்களை நம்ம வீடுகளில் தொங்க விட்டோம்னா அது நமக்கு மாத்திரமல்ல, நம்ம வீட்டுக்கு வருகிற மக்களுக்கும் விருந்தினர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமையும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. பிள்ளைகள் வேத வசனத்திலே வளர வேண்டும். வசனத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே மிகச்சிறப்பாக இந்த நாட்களிலே ஆண்டுடைய பணியை செய்கின்ற, வட இந்தியாவில் பீகாரிலே பணி செய்கின்ற அகஸ்டின் ஜெபக்குமார், ஆசீர்வாத இளைஞருக்கு ஸ்டான்லி, இவளெல்லாம் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் பெற்றோர். ஸ்டான்லிக்கு காலையில் அவங்க அம்மா கேட்பாங்களாம், இன்னைக்குள்ள வேத வசனத்தை நீ வாசித்தியாப்பா, இன்னொரு நாளின் வேத பகுதியை வாசித்தியான்னு சொல்லி. வாசிக்கலைன்னா அன்றைக்கி காலை உணவு இல்லை, சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் இறைச்சி எடுப்பாங்க. இவங்க நல்ல சாப்பாடுன்னு ஆசையாக இருக்கிற போது ஒரு சங்கீதம் சொல்லு, சங்கீதம் சொன்னால் அன்றைக்கி சாப்பாடு இல்லைன்னா இல்லை. இன்றைக்கி ஒரு உலக அளவில் ஒரு பெரிய வேத அறிஞராக இருக்கிறார். அவர் ஒரு நாளில் சொன்னார், உயிர்த்தெழுதல் நாளில் முதல்ல நான் நன்றி சொல்வது எங்கள் அம்மாவுக்கு, என்னை நீங்கள் அப்படி கஷ்டப்படுத்தி வளர்த்ததுனால. அவர் தங்கள் தம்பிகிட்ட சொல்லுவாராம், மற்ற எந்த பெற்றோராவது இப்படி படிக்க சொல்கிறாங்களா இல்லையே, நம்ம அம்மா போட்டு ஏன் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு. அது தம்பியாக சொல்லுவாராம், பொறுத்துக்கு அது நல்லது தான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவர் பெரிய அறிஞராக மாறிவிட்டார். ஆகவே வேதத்தை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வதிலே நாம் எந்த அளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அவ்வளமாக நம்முடைய இளைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஓசியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகவே நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லப்பட்டுகிறது. நாம் வேதத்தை மறக்கக்கூடாது, அதன்படி வாழணும். அது இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் வேதத்தை அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவளுக்கு நாம் வேத சத்தியங்களை, நாம் பெற்ற ஒளியை கொடுப்பது நம்முடைய கடமை. நாம் ஜெபத்தோடு அதை செய்கிற போது அது நிறைவான பலனை தரும். உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய் என்று பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. விபிஎஸ் நம்ம நடத்துகிறோம். நாமும் ரட்சணி அனுபவத்தோடு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு செல்லாதபடி மோட்சத்துக்கு செல்ல வேண்டும். அந்த பிள்ளையுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்காக அமைய வேண்டும். இந்த ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு நாம் வசனத்தை விதைக்கிற போது நிச்சயமாக அது பலனை தரும். ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது, மாறி பூமியிலே இறங்குற போது அது நிறைவான பலனை தருகிறது போல என் வாயிலிருந்து வருகிற வசனமும் வெறுமனே திரும்பாது என்று சொல்லப்பட்டது. நான் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று நாம் விதைக்கிற போது அது நிச்சயமான ஆசீர்வாதங்களை தரும். ஆத்துமாக்களை ஆதாயம் விடுகிறவன் ஞானவான், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் வானமுடத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். தப்பிப்போன மார்க்கத்தின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மனத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நாம் பெற்ற சத்தியங்களை மறைக்காதபடி பிறருக்கு அறிவிப்போம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். வேதத்தை ஆராய்வோம், அதன்படி வாழ்வோம், ஆத்துமா ஆதாயம் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து
நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வநல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே கண்மலத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதிபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாலால் தொடங்கினார். மற்றொன்று எழுந்து வந்தால் பலம் ஏறி பிதாவின் வலுவாசி வீட்டிருக்கிறார். விடத்தில் இருவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். இதுவாய்க்கு கிறிஸ்து சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். இப்பொழுது பாடற்குழு சிறப்பு பாடல் பாடுகிற போது நம்முடைய காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும்.
படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான விளைக்காய் ஸ்தோத்திரம். தாராளம் உடைய பிள்ளைகள் படித்திருக்கிறதான எல்லா காணிக்கைகளுக்காக மனப்பூர்வமாக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தணும். ராஜா, உடைய பிள்ளைகளை கற்று ஆஸ்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தான வேலை வாய்ப்புகள், இகபர ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் தாமே கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து வாங்கி ஆண்டவர் உமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த காணிக்கை மூலம் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஜீவன், சுகம், பலன், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாவற்றினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலுங்க. வர காலம் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவும் பெருக்கமும் ஆசீர்வாதம் அமைந்ததாய் அமையட்டும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் 290வது கீதத்தை பாடுவோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனரோ என்ற பாடல். கீதம் 290. ஜெபம் செய்வோம். நாம் கேட்ட சத்தியங்களின்படி இந்த உலகத்திலே நாம் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழாதபடி ஆண்டவர் இரத்தத்தினாலே உளங்கழுகப்பட்டு ஆண்டவர் வாழ்விலே ஏற்று அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து
வசனத்தை தினந்தோறும் வாசித்து தியானித்து கை கொண்டு நித்திய ஜீவன பாத்திரங்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உடைய வசனத்தினாலே உடைய சுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம் என்று நீ சொன்ன வசனத்தை தியானிக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த உலகத்திலே கோடி கோடியான மக்கள் நம்பிக்கையற்ற கலரை நோக்கி செல்கிற போது நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்து நித்திய ஜீவனை சம்பாதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வசனத்தின்படி வாழ்வதனாலே நாங்கள் நரகத்துக்கு தப்பி மோட்சத்துக்கு செல்வதான பாக்கியத்தை நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பலியான மக்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த வேதத்தை தந்தோறும் நேசிக்கவும், வேதத்தினால் கிடைக்கின்ற ஆறுதல், வேதத்தினால் கிடைக்கின்றதான ஆசீர்வாதங்கள் இவளை பெற்று ஆவிக்குரிய ஜீவித்தை நாளும் வளரவும், இந்த உலகத்திலே கனியுள்ள வாழ்க்கை வாழவும், முடிவில் நித்திய ஜீவனுக்கு பாத்திரங்களாக தீரவும் ஆண்டவர் அருள் செய்யுங்க. அவனமாக ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகளை நீ தந்ததற்காக நன்றி. அந்த வசனத்தின்படியான வாழ்வை எங்களுடைய வாழ்விலேயும் பெருக பண்ணும். நீர் மகிமைப்படுவீராக. உடைய ஜனத்தை ஆசீர்வதியும், சமாதானத்தோடே அனுப்பும். மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றுமென்றும் இனிவர் சதாகாலம் நம்ம அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் தேசம் உலகம் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய பணிவிடைகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். ஆமாம்.